guys, welcome to Clap for Us YouTube channel. So இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு unboxing தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வந்து unboxing போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் ஒரு ப்ராடக்ட்டை எனக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணி இப்போ அன்பாக்சிங் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ அது என்ன ப்ராடக்ட்னா இதுதான் நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட். ஸோ இது என்னென்னு இப்போ பார்த்த உடனே உங்களுக்கு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருக்கலாம், பண்ணியிருக்காமல் இருக்கலாம், இது தெரிஞ்சிருந்தால் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து செல்ஃபி ஸ்டிக் ப்ளஸ் ட்ரைபேட் ஒரு மல்டி யூஸ்க்கான ஒரு ப்ராடக்ட் தான் சொல்லணும். 2-in-1 நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $271. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவையானவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம ஏன் சேனலுக்கு நான் இதை ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க பெரிய ட்ரைபேடை எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இதை வந்து நம்ம ட்ரைபேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஸ் வெல் அஸ் செல்ஃபி ஸ்டிக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு வயர்டு செல்ஃபி ஸ்டிக் கிடையாது, ப்ளூடூத் பட்டன் தந்துருக்காங்க. ஸோ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இதுதான் நமக்கான தந்திருக்க இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை மேலே எடுத்துக்கலாம். மேலே எடுத்தோடனே இது வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இருக்க இது ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது, இதை நம்ம ரிலீஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபோன் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃபோனுக்கு எந்த டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு ஒரு ஸ்பாஞ்ச் தந்திருக்காங்க. கேமராவில் தெரியுதான்னு தெரியல, இந்த இடத்துல ஒரு ஸ்பாஞ்ச் தந்திருக்காங்க. ஸோ இது நம்ம ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லென்த்து வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. செல்ஃபி ஸ்டிக்கோட லென்த் ரொம்ப இல்லை, கொஞ்சம் சின்னதாக இருக்குது நான் முன்னாடி யூஸ் பண்ணதை விட. பட் பரவாயில்ல. ஓகே, இப்போ இதை சின்னதாக்கிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க நம்மளோட ப்ளூடூத் பட்டன். நம்மளோட ப்ளூடூத் பட்டன். ஸோ இதை வந்து எப்படின்னா இங்கே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். தேவைன்ற போது இப்படி எடுத்துக்கலாம், தேவையில்லாத போது அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நான் வந்து சொல்லிட்டு தெரியுமா, ப்ளூடூத் பட்டன் தான் இதை ஆப்ரேட் பண்ணணும்னு. ஸோ வந்து நம்ம வந்து இந்த ப்ளூடூத் பட்டன் ஆன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ ஆன் பண்ணிட்ட உடனே நீங்கள் ப்ளூடூத்தை உங்கள் ஃபோனில் ஆன் பண்ணிவிட்டு கியான் டியூன் அப்படின்னு நேம் வரும், அதுதான் நீங்கள் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணணும். நான் டிஸ்பிளேயில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அதை கனெக்ட் பண்ணிட்டு வீடியோவும் எடுத்துக்க முடியும், ஃபோட்டோவும் எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம ட்ரைபேட் வந்து ஜஸ்ட்டு எல்லாமே லூஸாலாம் கிடையாது, தப்புன்னு எல்லாம் எடுக்கிற மாதிரி இல்லை, ஒரு லாக் மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு தான் ஓப்பன் பண்ணணும், அது இது ஒரு ப்ளஸ்ன்னே சொல்லுவேன். ஓகே, ப்ரெஷர் போட்டு ஓப்பன் பண்ணிட்டு 1 2 3. ஓகே, இப்போ நம்ம ட்ரைபாட் இந்த மாதிரி நிற்க வச்சிடலாம். நல்லா ஸ்டெடியாக தான் இருக்குது. நமக்கு வந்து மேனுவலில் வந்து இதை ரொம்ப ப்ரெஷர் போட்டு நம்ம அமுத்துனா இதோட அட்டாச்மெண்ட்லாம் டிஸ்லோகேட் ஆகிடும் அப்படின்னு நமக்கு போட்டிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். அப்புறமா இந்த செல்ஃபி ஸ்டிக் நம்ம வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஃபோட்டோ எடுக்கிறதா சரி, 360 டிகிரி இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல எப்போவுமே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் கிடையாது, பட் இந்த டைட்டாக தான் இருக்குது. இது அதிகமாக நடப்பது இப்படி போட்டு பண்ணிங்கன்னா அவ்வளோதான், ஒரே நாள் இது போயிடும். இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குதுன்னு இது லாக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ட்ரைபேட்னா கரெக்டாக நல்லா நம்ம கொஞ்சம் புஷ் போட்டுன்னா லாக் ஆகிடும். அதே மாதிரி இந்த இடம் இது நான் வந்து லைட்டாக ஃபோக்கஸ் ஆக மாட்டேன். இது பாருங்கள், இப்போ நம்ம இதை இது வச்சு ஒரு அம்சம்கிட்ட இந்த இதில் லாக் ஆகிடும். இதெல்லாம் இதோட ஒரு அட்வான்டேஜஸ் தான் சொல்லி ஆகணும். அதுவும் இல்லாமல் நல்லா ஹேண்டியாக இருக்குது, பிடிக்கிறதுக்கு நல்லா ஒரு க்ரிப்பாக இருக்குது. என்ன சொல்ல, வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நிறைய பேர் இதை வந்து யூடியூப்பில் வந்து வெயிட்டாக இருக்கும், கொஞ்சம் நல்லா வெயிட் இருந்தாங்க. பட் எனக்கு ஓகே, இது நல்லா இருக்குது. ஸோ அவ்வளோதான், இதோட ரிவ்யூ முடிஞ்சுது. இதில் எடுத்த சில ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்கு பார்வைக்கு. ஓகே, ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்களா, நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ வந்து நான் தஷ்வினோட பைக் ரைடிங் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அது தெரியல, ஒரு 4 monthஸோ 5 months 6 months தெரியல எனக்கு. அது வந்து இப்போ 31K ரீச் பண்ணியிருக்கு. இப்போது கரண்ட்டாக நான் செக் பண்ணப்போ 31K.
அதுக்கேற்ற மாதிரி நானும் தம்ப்நெயில்லாம் மாற்றிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இது ஷேர் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை பார்த்து லைக் போட்டதுக்கு ஒரு 108 லைக்ஸ் வந்தது. அதுவும் நான் நினைக்காத ஸ்பீடை விட ரொம்ப ஸ்பீடாக போயிடுச்சு. ஒரே நாளில் அப்பப்போ 2000 வியூஸ் வரும், அட்லீஸ்ட் 1000 வியூஸ் ஒன் டேலேயே வந்துடும். ஸோ அந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனும் ரொம்ப அதிகமாக போகுது. இப்போ 200 எனக்கும் ரீச் பண்ண போகுது. அப்புறம் அவ்வளோதான். அந்த பைக் ரைடிங் வீடியோவில் நம்ம வந்து பார்ட் 2 எடுக்கலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஆனால் தஷ்வின் கோஆப்ரேட் பண்ண மாட்டான். ஒருவேளை அவன் கோஆப்ரேட் பண்ணிட்டானா அதை இன்னும் கொஞ்சம் சூப்பராக நம்ம எடுத்து இன்னொரு பார்ட் 2 அப்லோட் பண்ணால் அதையும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நிறைய ஃபன்னி வீடியோஸ் இருக்குது, நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது. ஸோ அந்த வீடியோஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.